அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எக்ஸாம்ஸ் ஒரு வழியாக முடிஞ்சு ஜூன் 16 எக்ஸாம் முடிஞ்சது. அண்ட் ஒரு 5 to 6 days கம்ப்ளீட் ஆயிடுச்சு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பரோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் இது மாதிரி அண்டு கொஷின் பேப்பரோட ஃபீட்பேக்ஸ், அவங்களோட ரிவ்யூஸ் இது மாதிரிலாம் நிறைய வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அதையே பேசி நானும் வந்து போர் அடிக்க விரும்பல. அப்பார்ட் ஃப்ரம் தட் என்ன பண்ணுறது, ஓகேங்களா? ஸோ எக்ஸாம் முடிஞ்சது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்டு லைக் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸை வந்து நானும் வந்து இங்கே பார்த்துட்டே இருக்கும்போது, ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாம் ஃபியர், லைக் எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாம் ஃபியர், எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்பேக்ட்லேயே இன்னும் சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இது வந்து 2 to 3 days வந்து இருக்கலாம். 1 வீக்கும் தாண்டி வந்து இந்த மாதிரியே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா சரி சம்திங் வந்து ஷேர் பண்ணலாம், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ. அண்ட் இந்த எக்ஸாம் லைக் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் ஈஸியாக தான் இருந்தது. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில்லி மிஸ்டேக் நிறைய பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். லைக் வந்து ஈஸியாக இருக்குது அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நிறைய கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஒரு பேப்பர்னே சொல்லலாம். அண்ட் சிசேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைக் காம்ப்ளிகேஷனும் ஒரு சிலர்லாம் வந்து சரியாக பண்ணலை அப்படின்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். ஓகே, லெட் இட் பி. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஒரு சிலர்லாம் வந்து என்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் முடித்த உடனே அந்த பேப்பரை அப்படியே எடுத்து வச்சுருவாங்க. அது கீ ஆன்சர் செக் பண்ணலாம், அந்த பேப்பரை நம்ம திரும்ப எடுத்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம பண்ணோம், இது மேக்ஸிமம் வந்து பண்ணுறதே இல்லை. அஃப்கோர்ஸ் வந்து ஒரு சிலர் பண்ணுறாங்க. ஓகே, வெல் அண்ட் குட். பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட். பண்ணலை அப்படின்னா அதை தப்பாக பண்ணாதீங்க. பிகாஸ் இந்த எக்ஸாமுங்கிறது ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட்டு எழுதக்கூடிய ஒரு எக்ஸாம் தான். இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸு, இன்டர்வியூ இந்த மாதிரி வந்து நிறைய இருக்குது. இந்த ஜேர்னி வந்து இதிலே ஸ்டாப் ஆகி போகிறதில்ல. சம்திங் இதுலேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். நம்ம எக்ஸாம் அதாவது எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு 6 மாதமாவது வந்து படிச்சிருப்பீங்க. அதில் அவ்வளோ எஃபர்ட் வந்து போட்டு ஆன் தி டே ஆஃப் த எக்ஸாமினேஷனில் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணோம், நம்ம என்ன பண்ணணும்னு நினச்சி போனோம், பட் அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், இந்த மாதிரியெல்லாம் கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணணும். ஒரு சிலர் வந்து பண்ணியிருப்பீங்க, ஒரு சிலர் பண்ணாதவங்க தான், 1 வீக் ஆகியும் வந்து பண்ணாதவங்களுக்கு தான் இந்த சஜஷன். தயவு செஞ்சு அந்த கொஷின் பேப்பர் எடுத்து பாருங்கள், ஓகேங்களா? எடுத்து பார்த்து நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் அப்படிங்கிறத அனாலிசிஸ் பண்ணுங்கள். கீ ஆன்சர்ஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த கீ ஆன்சர் செக் பண்ணதோட பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக நம்மளுக்கு வந்து தெரியும், அக்யூரேட்டாக தெரியாது. பிகாஸ் ஒரு இன்ஸ்டியூஷனோட கீ ஆன்சர்லேயும் நிறைய வேரியேஷன்ஸ் வந்து இருக்குது. அதை அப்படியே நம்மளால் நம்ப முடியாது. பட் ஓரளவுக்கு நம்மளால் வந்து ப்ரெடிக்ட் பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அதனால் கீ ஆன்சர் ஏதாவது ஒரு 2-3 இன்ஸ்டியூஷன் எடுத்து வச்சு பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா, பிகாஸ் ஒரு சிலர் எக்ஸாம் ஹால் முடிச்சுட்டு வெளியே வரும்போது நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன், அதாவது நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கேன், நான் கண்டிப்பாக கிளியர் ஆயிரும்னு நினச்சி வந்தவங்க. பிகாஸ் பேப்பர் அந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு பேப்பர், நம்ம கரெக்டாக தான் போடுறோம் அப்படின்னு நம்ம அந்த கான்ஃபிடென்ட் வந்து நம்ம எக்ஸாம் ஹால்லே வந்து கிடச்சிருக்கும். பட் எண்ட் ஆஃப் த டைமில் வந்து பண்ணோம்னா மிஸ்டேக்ஸ் நிறைய வந்து பண்ணியிருப்போம். ஸோ இந்த அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து வேணும். நான் கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படிங்கிறத அனாலிசிஸ் உங்களுக்கு வேணும். கீ ஆன்சர் எடுத்து போட்டு பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா கிளியராக தெரியும். நான் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசும்போது எக்ஸாம் முடிச்சுட்டு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீ ஆன்சரை போட்டு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கோர்ஸ் வந்து நான் நினச்ச மாதிரியே வரல. இந்த மாதிரியெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கீ ஆன்சர் முடிச்சு அந்த பேப்பரை எடுத்து அனாலிசிஸ் பண்ணும்போது தெரிஞ்சுது. ஸோ தயவு செஞ்சு கீ ஆன்சர் எடுத்து வச்சு பாருங்கள். அது அப்ராக்சிமேட் தான், பட் அக்யூரேட் கிடையாது. பட் உங்களுக்கு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். எந்த அளவுக்கு எந்த ரேஞ்சில் நம்ம இருக்கோம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பிக்சர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த கீ ஆன்சர் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லைக் என்ன ஸ்டேட்டஸ்னு வந்து உங்களால் ஓரளவுக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓரளவுக்கு 100+ இருந்துச்சு அப்படின்னா, 95 எபோவ் 100+ இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கான், சம்திங் வந்து எப்படியாவது வந்து கிளியராக சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கான். ஸோ நம்மளுக்கு 80 கீழே அந்த மாதிரி 85 கீழே அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ட் பண்ணுறது வந்து கஷ்டம் தான். வருமா வராதான்னு வந்து சொல்ல முடியாது. ஏன் சொல்கிறோம் அப்படின்னா கீ ஆன்சர்ஸில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது, ஓகேங்களா? அது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு ஆன்சர் கீஸ் ஒரு லைக் for எக்ஸாம்பிள் விஷனில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் வந்து வரும். வாஜிராமில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அவுட்புட் வரும். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு விதமாக வந்து கீ விட்டுருப்பாங்க. ஒன்றுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்கோர்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து ஜிஎஸ் வென் கம்ஸ் டு சிசெட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வேரியேஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது கம்ஃபர்டபுளாக கிளியர் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் மெயின்ஸுக்கு எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிச்சிருங்க. இல்லை கிளியர் ஆகலை அப்படின்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைமில் மெயின்ஸ் தான் வந்து படிக்கணும். இது கிளியராக தெரிஞ்சுது எனக்கே பார்க்கும்போது ஒரு 70 அந்த மாதிரி தான் வருது அப்படின்னா உங்களுக்கே நல்லா தெளிவாக தெரிஞ்சிடும் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த என்ன ஒரு 1 வீக் 10 days வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்து என்னவோ அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆப்ஷன்ஸோ மெயின்ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ரொம்ப கம்ஃபர்டபுளாக கிளியர் ஆகுதுன்னு ஹோப் இருக்கிறவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதில் பிரச்சனையே எங்கே இருக்குன்னா இந்த மிடில் வந்து நிற்பாங்க, கேட் ஆன் தி வால். இந்த பக்கம் போகுமா அந்த பக்கம் போகுமான்னு தெரியாது. ஒரு கொஸ்டின்ஸ் வந்து நிற்கும்.
லைக் வந்து 65 சிசெட்டில் 65 வரதா இருக்கட்டும். கீ ஆன்சரில் வேரியேஷன் வரும். ஒரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 70 80 வந்து போகிற மாதிரி இருக்கும். ஒரு கீ ஆன்சரில் கரெக்டாக 65ல வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படியே பேர் மினிமம் வந்து பார்த்தோம் அப்படின்னாலும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வரும்போது ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, சிசெட்டாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பார்டரில் வந்து நிற்கும் போது தான் பிரச்சனையே. வருமா வராதா, வருமா வராதா, இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன். ஒருவேளை நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா என்ன பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய ஆசிலேஷன். ஸோ இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அப்கமிங் டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். ஸோ டோன்ட் திங்க் லைக் திஸ். அஃப்கோர்ஸ் இது ரொம்ப பெயின்ஃபுல் தான். 6 மந்த்துக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெவியாக எஃபர்ட் போட்டு வந்து படிச்சிருப்பீங்க. நம்ம வரல அப்படின்னு நினைக்கும் போது, இல்லை டவுட்டில் போய் நிற்கும் போது அதெல்லாம் ஏற்றுக்க முடியாது தான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். பட் இன் ரியாலிட்டின்னு வரும்போது ப்ரிலிம்ஸ் மட்டுமே இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸை தாண்டி மெயின்ஸு இன்டர்வியூ நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்ஃபில் பண்ணணும். நம்ம வந்து ப்ரிலிம்ஸ்க்கு நல்லா வந்து படிச்சிட்டோம். தென் அதே மாதிரி மெயின்ஸுக்குன்னு வரும்போது நம்மளோட ப்ரிப்ரேஷன் லேகாக இருக்குது, நம்ம இன்னும் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணலை அப்படின்னா இந்த எக்ஸாமை முடிஞ்சு போனதை நினச்சி ஃபீல் பண்ணாமல் மெயின்ஸுக்கு எடுத்து வச்சு படிக்க ஆரம்பிங்க. பிகாஸ் இது பாசிட்டிவாக வந்தாலும் உங்களுக்கு மெயின்ஸுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இது நெகட்டிவாக போனாலுமே ரியாலிட்டி அதுதான், பாசிட்டிவாகவே வரணும்னு சொல்ல முடியாது இல்லையா? நெகட்டிவாக போக சான்சஸ் இருந்தாலுமே, நெகட்டிவாக போயிடுச்சு அப்படின்னா, ரிசல்ட் வரல அப்படின்னாலும் இந்த மெயின்ஸ் ப்ரிப்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட அடுத்த வருஷத்துக்கான அந்த மெயின்ஸை கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஸோ இந்த டைம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேணாம். சப்போஸ் இன்கேஸ் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ நம்ம 10 நாள் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுவே நம்ம வந்து ரெக்ரெட் பண்ணிட்டு தான் இருப்போம். ஸோ அந்த மாதிரி அந்த தப்பெல்லாம் எதுவும் பண்ண வேணாம். என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஹேப்பன் இஸ் ஹேப்பன். எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. எக்ஸாமுக்கு முன்னாடி வந்தீங்கன்னா எக்ஸாம் நம்ம கையில் இருந்தது. ஓகேங்களா? எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எவ்வளோ தான் ஃபீல் பண்ணாலும், 65 மார்க் வந்தாலும் சரி, இல்லை 0.5 மார்க் கம்மியாக வந்தாலும் சரி, இது எதுவுமே நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணாலும் மாற போகிறது கிடையாது. ஸோ அதனால் அடுத்த ஃப்யூச்சர் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஃப்யூச்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ தேவையில்லாமல் வந்து இந்த மாதிரி திங்க் பண்ணிவிட்டு இருந்துட்டு வேஸ்ட் பண்ண வேணாம். ஸோ அதனால் சப்ஜெக்ட் எடுத்து படிக்க ஆரம்பிங்க. ஆப்ஷன்ஸாக மெயின்ஸாக எடுத்து வச்சு வந்து படிக்க ஆரம்பிங்க. ப்ரிப்ரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 to 3 டேஸில் வந்து உங்களை நீங்களே வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இம்பாக்ட்லேருந்து வெளியே வரும். அதுவே நினச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஸோ அப்படியே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. சம்மரைஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு விஷயம், கீ ஆன்சர் எடுத்து வந்து பாருங்கள். பேப்பர் அனாலிசிஸ் எடுத்து வச்சு பாருங்கள். நான் என்ன தப்பு பண்ணேன், எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன், எவ்வளோ கம்மியாக இருக்குது, கட் ஆஃப் எவ்வளோ வருது, இந்த மாதிரி நான் பேசிக்கான அனாலிசிஸ் எடுத்து பாருங்கள். அந்த கொஷின் பேப்பரை எடுத்து ரீவிசிட் பண்ணுங்கள். கொஷின் பேப்பரையே தொட மாட்டாங்க. எக்ஸாம் எழுதி வச்சுட்டு கொஷின் பேப்பரே தொட மாட்டாங்க. அந்த கொஷின் பேப்பரை எடுத்து வச்சு மறுபடியும் பாருங்கள். ஸோ அந்த ப்ராசஸில், இந்த கீ ஆன்சரை செக் பண்ணக்கூடிய ப்ராசஸில் ஒரு சில அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுவீங்க. அதில் ஒரு சில விஷயங்களை லேர்ன் பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சில்லியான கொஸ்டின்ஸ் எல்லாம் எது நான் மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேர்னிங்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லேர்னிங்ஸை விட்டுறாதீங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பார்டரில் இருக்குது அப்படின்னா நெகட்டிவாக திங்க் பண்ணிக்கிட்டோ இல்லை ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு வரலன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு அதை ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ண முடியாமல் நீங்கள் வந்து போட்டு கன்ஃபியூஸ் ஆகிட்டு இதுவே ஒரு ஸ்ட்ரெஸ் மாதிரி க்ரியேட் ஆகும். இந்த மாதிரியான விஷயங்களும் வந்து பண்ணாதீங்க. ஸோ எது நடந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணிக்க ரெடியாக இருங்க. பாசிட்டிவாக வந்தாலும் ஓகே, நெகட்டிவாக வந்தாலும் ஓகே. நான் என்னோட ப்ரிப்பரேஷன் பெண்டிங் இருக்கக்கூடிய மெயின்ஸ் பார்ட்டுக்கான ப்ரிப்பரேஷனை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஹாவ் அ குட் டே.